வெல்கம் டு திவாக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நெத்திலி ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நெத்திலி ஃப்ரை இது சூப்பரான டிஷ்ஷு. ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தை கேஸில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலியை அதில் போட்டு வெறுமனே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த நெத்திலிக்கு மட்டும் தேவையான சால்ட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட நெத்திலிக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே சிம்மிலேயே வச்சு வதக்கலாம். வதங்கந்தான் வெங்காயம் நீளமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் வெங்காயத்துக்கு. இந்த நேரத்தில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா, அதை போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போக சிம்மிலேயே வச்சு வதக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு வதக்கலாம். நல்லா வதங்கின உடனே ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க நெத்திலியை அதுலேயே போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி திறந்து 2 நிமிஷம் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.